மகா உன்னதமான கிருபையின் தேவனே, இரக்கங்களின் ராஜாவே, வானத்தையும் பூமியும் படைத்து அண்ட சராசரங்களை ஆட்சி செய்கிறவரே, நித்திய நித்தியமா வாசம் அணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை பணிக்கிறேன் ஐயா. மகத்துவமான தேவனை தன்னுடைய தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை போற்றி வணங்குகிறேன் ஐயா. இரக்கங்களின் தேவனே, கிருபையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர்தாமே தேவன், உம்மை இல்லாமல் ஒரு தேவன் இல்லை. உம்முடைய ஆண்டவரே வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம். இது மூலமாக ஆண்டவரே நீர் ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்க பண்ணுகிறீர், மனிதனோடு இடைப்படுகிறீர், பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றுகிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் அல்லவா? ஆம் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? பெரிய காரியங்களை ஆச்சரியமாய் செய்கிறவரும் அற்புதமாய் செய்கிறவரும் ஏற்ற வேளையில செய்கிறவரும் அதை நிறைவேற்றும் முகமாய் செய்கிறவருமா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனையும் மாற்ற உம்மாலே கூடும். எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க உம்மாலே கூடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் நமது வலது பாரிசத்தில் நம்முடைய மக்களுக்காக மன்றாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவா, எவ்வளோ ஒரு பெரிய சிலாக்கியத்தை நீர் வைத்திருக்கிறீர். எவ்வளவு பெரிய உன்னதமான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமே செயல்படுத்துகிறவராக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மகிமையானவராக ஆண்டவரே பரலோகத்தில் இன்றைக்கு இருக்கிறார். பட்ட பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பேன் ஆண்டவரே, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்த அந்த மீட்பர் என் ரட்சகர் ஆண்டவரே, என்னுடைய அன்பு ஸ்தோத்திரம் ஐயா. தேவா, உம்மை துதித்து போற்றுகிறேன், உம்மை துதித்து வணங்குகிறேன். ஆண்டவரே, கிருபையின் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திரிய தேவனின் பிரதிநிதியாக ஆண்டவரே இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார், சர்வ ஞானம் உள்ளவராக இருக்கிறார், சர்வத்திலும் வியாகுலம் ஆண்டவரே ஆம்னிசன்ஸ், எங்கும் நீரே இருந்து செயல்படுகிறீர், சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே தகப்பனே. உம்முடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனிதன் ஆண்டவரே மறைக்கும்படியாக ஒன்றுமில்லை. எல்லாம் நிர்வாணமாய் முன்பாக இருக்கிறது, எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதித்து போற்றுகிற எல்லாவற்றையும் அறிந்தவராக நீர் இன்றைக்கும் ஆண்டவரை ஆட்சி செய்கிறவராகவே இருக்கிறீர், செயல்படுகிறவருக்கு ராஜாதி ராஜா நீர், கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே, ஆண்டவரே மகத்துவமானவர். ஸ்தோத்திரம் என் அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, உம்மை துதித்து போற்றி ஆண்டவரே நான் வணங்குகிறேன் ஐயா, வணங்குகிறேன். ஆண்டவரே, என் அன்பின் மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஆனால் உம்மை அறியாதபடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது ஐயோ, உம்மை தவறான ஆண்டவரை விளங்குதலோடு மக்கள் செயல்படலாம் பார்க்கும் பொழுது கிருபையாய் இரங்கும் தாப்பனே, மன்னியும் ஆண்டவரே. ஐயோ, உம்முடைய நீடிய பொறுமை எவ்வளவு பெரியது. பரிசுத்த ஆவியானவரே, அடியேன் பேரில் எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து என்னிலே செயல்படுகிறவராக இருக்கிறீர், என்னை உணர்த்தி வைக்கிறீர், வழி நடத்துகிறீர். தேவாவியனால் ஏவப்பட்டு
தேவ மனிதனை கொண்டு எழுதின அந்த வேத புத்தகத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேதத்தின் சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. மகிமையானவரே, மகிமையானவரே, எவ்வளவு அருமையாக இதை ஆண்டவரே நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். ஐயோ, அந்த உன்னதமான பெரிய பொக்கிஷத்தை தேவாவியானவரே நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே தகப்பனே, அதை விளங்கி கொள்ளக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஆவியானுடைய வெளிச்சத்தை அடியனுக்கு தாரும். ஆவியானுடைய வெளிச்சத்தை அடியனுக்கு தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத புத்தகம் ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனே, தேவனே, எவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கிறது தாப்பனே. ஐயோ, ஆனாலும் கூட ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிறார்கள். ஆனா வேத புத்தகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற காரியங்கள் இருக்கான வேத புத்தகம் புறக்கணிக்கப்பட்டுருச்சே. ஆண்டவரே, 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 வேத புத்தகம் புறக்கணிக்கப்பட்ட நிலை பரிசுத்த ஆவியானுடைய செயலை எவ்விதமாக ஆண்டவரே கர்த்தாவே பார்க்க முடியும், உணர முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். ஐயோ தாப்பனே, தவறான போலி உபதேசங்கள் எவ்வளவாக மலிந்து கிடக்கிற ஒரு உலகத்துல வாழ வேண்டிய ஒரு ஆண்டவரே நிர்பந்தமான ஒரு நிலைதானே. ஐயோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை அந்நிய காரியமாக எண்ணி ஐயோ மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்களே. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்களை அந்நிய காரியம் வேணும். எவ்வளவு பெரிய இழப்பு. ஐயோ, இந்த வேத புத்தகத்தை ஆண்டவரே மனிதர்கள் புறக்கணிக்கிறதுனால ஆண்டவருடைய சத்தத்தை ஐயோ தாப்பனே கேட்பதை ஆண்டவரே அவர்கள் இழந்திருக்கிறார்களே. ஐயோ, நீர் பேசுகிறதை கேட்க ஆண்டவரே மனதற்றலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ தாப்பனே, நிலை எவ்வளவு ஒரு பயங்கரம். போலியை நம்பி கடைசியில மோசம் போன நிலை தானே. போலியை நம்பி தன்னுடைய ஆத்மாவை இழந்து போன நிலை. போலியை நம்பி கடைசியில் ஆண்டவரே மோட்சம் போக தேவனோடு இருப்பேன் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஐயோ ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, பரிசுத்த ஆவியானுடைய வேதத்தை மறந்து போன நிலை. அவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, வேதத்தை திரித்து போதிக்கிற காரியம் ஆண்டவரே. தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஐயோ தாப்பனே, கர்த்தர் சொன்னார் என்றது வேத புத்தகம் மடிமடிமா சொல்லுகிறது. தாப்பனே, கர்த்தர் சொன்னார். ஆனால் ஆண்டவரே சாத்தான் தேவன் சொன்னது உண்டோ, தேவன் சொன்னது உண்டோ என்று சந்தேகங்கள் எழுப்புகிறானே. ஐயோ மக்கள் மனதில் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, வேத சத்தியத்துக்கு இடமில்லையே. உடைய ஆத்மாவை எண்ணி பார்க்கும் பொழுதுதான் ஐயோ எவ்வளோ ஒரு பயங்கர ஆண்டவரே. ஆண்டவரே, இதை புறக்கணித்து தன்னுடைய வாழ்க்கையில ஐயோ ஆண்டவரே நீர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நீர் இல்லை ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில நீர் இல்லை, அவருடைய வாழ்க்கையில நீர் செயல்படவில்லையே. அவருடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை உணர்ந்து வாழுகிற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரே வழிநடத்தலுக்குரிய வாழ்க்கை இல்லை தகப்பனே, இல்லை இல்லை ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாலும் மெய்யான ஆவியானுடைய வாழ்க்கை இல்லை. ஆவியானவர் வழிகாட்டும்படியான வாழ்க்கையாக இல்லை. ஆவியானவர் செயல்படுத்தும்படியான வாழ்க்கையாக இல்லை. உலக மனிதர்கள் ஆண்டவரே, உலகத்துக்குரியவர்கள் தான், ஆவியானவருக்குரியவர்கள் அல்ல. ஐயோ எத்தனை மக்கள் ஆண்டவரே, எத்தனை மக்கள் தாப்பனே அஞ்சிக்கப்பட்ட நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவளுக்கு இறங்க மாட்டீரா, அவளுக்கு நீர் இறங்க மாட்டீரா ஆண்டவரே.
அவ்விதமான மக்களுக்கு நீர் இறங்க மாட்டீரா தகப்பனே. ஐயோ ஆண்டவரே, அவருடைய ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே இழக்கப்பட்டு போன நிலையில இந்த உலகத்தில் அவர்களுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை, உண்மையான இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே, உண்மையான இளைப்பாறுதல் இல்லை தகப்பனே. உண்மையான இளைப்பாறுதல் என்பது அவளுக்கு கொஞ்சமே இல்லை தகப்பனே. ஆனாலும் இவ்வளவு போலியான ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கை முறை, உள்ள ஒன்று வெளியே ஒன்று ஆண்டவரே, உண்மையான உள்ளான நிலை வேற. ஆனால் வாழுகிற வாழ்க்கை ஒரு நடிப்பாக இருக்கிறது. ஐயோ ஆவியானவரே, விதமான மக்களை சந்திக்க மாட்டீரா? கூட்டமான மக்கள், கோடிக்கணக்கான உலகமெங்கும் பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வஞ்சிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைகளாக தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். தியாக சில்ட்ரன் தேவ ஆவியானவர்களை வழிநடத்துகிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை. தேவ ஆவியானவர் தங்களை வழிநடத்துகிறார் என்ற நிச்சயத்தோடு வாழில் ஆண்டவரை சுய வழியை தெரிந்து கொண்டிருக்கிறார், சுய வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ அவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. விதமான மக்களே சிலரை சந்திக்க மாட்டீரா? ஐயோ தாப்பனே, சாத்தானை இவ்வளவாக ஆண்டவரே ஐயோ வஞ்சித்து அவர்களை இரட்டிப்பான ஆக்கினைக்குட்படுத்துகிற நிலையா இருக்கிறது ஆண்டவரே. சத்தியத்தை அறிந்து மறுபடி வாழ முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த நிலைகளை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே தகப்பனே நீர் இறங்கும். ஆவியானவரே நீர் இறங்கும் கர்த்தாவே. ஐயோ விதமான மக்கள் மத்தியில உண்மையான மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வந்த விடுதலை தேவையாண்டவரே. ஆவியானவர் எங்கு ஆண்டு விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் செயல்படும் பொழுது நிச்சயமாக விடுதலை உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை ஆண்டவரே. குணங்களில மாற்றம் இல்லை, குணங்களில மாற்றம் இல்லை. ஐயோ தகப்பனே ஆண்டவரே, குணங்களில் மாற்றம் இல்லையே. ஐயோ அந்த பழைய சுபாவம், பழைய மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கார்களா? புது துருத்தி புதுசு, ஆனா ரசம் பழசு. அதுக்கு நிற்காதே, அது நிற்காதே தகப்பனே, அது நிற்காதே. துருத்தி பிஞ்சு போய் பிழிந்து போயிருமே, சிந்தி போயிருமே. ஆனா இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே புது திராட்சை ரசம் என்று சொல்லிக் கொள்ளுகிற காரியம் இருக்குதானா? புது திராட்சை ரசம் இல்லை, அது பழைய திராட்சை ரசம். பழைய ஆண்டவரே மனித குணங்கள். ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு பொறாமைகளும் பெருமைகளும். தாழ்மை இல்லை கர்த்தா, தாழ்மை இல்லை. ஐயோ தாப்பனே, தாழ்மைங்கிறது இல்லையே. ஐயோ ஆண்டவரே, என்ன ஐயோ இவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒன்று தாப்பனே, நான் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிறவர், நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. ஜெபத்தை தள்ளிவிடுகிறவர் அல்ல ஆண்டவரே. இந்த மாதிரி மக்கள் மத்தியில் சாட்சிகள் எழும்பணும், விதமான மக்கள் மத்தியில் சாட்சிகள் மெய்யா எழும்புற ஆண்டவரே. விதமான மக்கள் மத்தியில் சாட்சி ஆண்டவரே உண்மையா எழுப்பப்பட வேண்டும் ஐயா ஆண்டவரே. ஐயோ அவருடைய ஆத்மா எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மா ஆண்டவரே கர்த்தாவே இழக்கப்படுகிறதுங்கிறது இவ்வளோ பெரிய இழப்பு. ஒரு பாவி மனந்திரும் பொழுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவரே நீரே கிரியை செய்ய மாட்டாவரே, கிரியை செய்யும் ஐயா, கிரியை செய்யும் ஆண்டவரே. அருமையான தேவனே நீர் கிரியை செய்தரலாம். ஐயோ ஆண்டவரே, அன்று சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவாதி தேவனாகிய நீர் ஆண்டவரே மெய்யாய் கிரியை செய்ய ஆண்டவரே, கிரியை செய்ய வேண்டும் கர்த்தாவே. நீர் ஒருவரே சகலத்தையும் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறீர், சகலத்தையும் அறிந்தவரும் ஆட்சி செய்கிறவருமாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் அறிந்தவர், வல்லமை உள்ளவர், மகத்துவமானவர். அற்புதமாய் நீர் ஆட்சி செய்கிறீர், அற்புதமாக நீர் ஆட்சி செய்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் அற்புதமாய் சகலத்தையும் ஆட்சி செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே.
ஒரு இமையும் பிசகாமல் உடைய திட்டத்தை ஆண்டவரே நிறைவேற்றுகிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதாவினுடைய நித்திய திட்டத்தை இம்மியும் பிசகாமல் இந்த உலகத்தில் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நீர். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகம் ஆண்டவரே, இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கார். நீர் எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே? நீர் எங்கிருந்து செயல்படுகிறீரே ஆண்டவரே? பொதுவான ரீதியில ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் தேவனே நீர் ஆண்டவரை கட்டுப்படுத்துகிறீர், செயல்படுத்துகிறீர். இந்த உலகம் மனிதன் வாழ்வதற்கு எதுவான ஒரு சூழலுக்குள்ளாக காணப்படும்படியாக நீர் எவ்வளவாக நீர் செய்து வருகிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மனிதன் வாழ்வதற்கு எதுவான ஒரு சூழலாக, ஐயோ இல்லைன்னா மனிதன் அவனவன் தன் போக்கில் நடந்த கொலையும் கொள்ளையும் அராஜகமும், ஐயோ மனித சமுதாயம் ஒருவருக்கொருவர் அழித்து விடுவார்களே, ஒருவருக்கொருவர் அழிந்து போவார்களே. ஆண்டவரே, இந்த பொதுவான கிருபையின் மூலமாக இன்றைக்கு எவ்வளவு ஆண்டவரே ஆட்சி செய்கிறீர், அரசு ஆளுகிறீர். ஸ்தோத்திர தகப்பனே, பூமியின் நிகழ்வுகள் எல்லாம் ஆண்டவரே நீர் நடப்பிக்கிறீர், அனுமதிக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, எமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையிலவராக மகிமையிலவராக வீற்றிருக்கிற ஆண்டவரே, எம்மை நோக்கி பார்த்து ஜெபிப்பது என்பது எவ்வளவு மேலான காரியம். இந்த ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழும்படியாக ஐயோ தாப்பனே ஆண்டவரே செய்ய முடியாத இந்த காரியம் என்பது எவ்வளவு பெரிய சாக்கியமான காரியம். தாழ பணிகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, மக்கள்பாக தாழ பணிகிறேன் ஐயா. நீ ராஜாதி ராஜாவை வீற்றிருக்கிற மக்கள்பாக என்னை மட்டுமாக தாழ்த்துவதைப் போல சிறந்த ஒரு காரியம் உண்டா? பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. பாவியாக எனக்கு இரக்கத்தை காட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய நம்முடைய சர்வ ஞானத்துக்கு முன்பாக ஐயோ என்னை தாழ்த்தி பணிகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி முற்றுமாக வெறுமையாக்குகிறேன். என்னை தாழ்த்தி முன்பாக ஆண்டவரே முற்றுமாக ஆண்டவரே கர்த்தாவே நான் ஒன்றுமில்லை என அறிக்கையிடுகிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நான் ஒன்றுமில்லையே. பாவத்தை தவிர அவர் ஒன்றை செய்ய அறியாதவன், பாவத்தை தவிர அவர் ஒன்றை செய்ய அறியாதவன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட இருக்கிறீரே, ஆண்டவரே. என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய உன்னத பலனை எனக்கு தார். ஐயோ என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா? என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா? ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்தத்தை வாஞ்சிக்க ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தமான மனுஷனாய் வாழ வேண்டும். பரிசுத்தமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழணும் ஆண்டவரே. என் ஆண்டவருக்கு பரிசுத்தமான உகந்த பாத்திரமாய் நான் வளையப்பட வேண்டும். கிருபையின் தேவனே, என் ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே மகனாய் நான் வாழணுமே. பரிசுத்தத்தை தாரும் ஐயா. பரிசுத்தத்தின் வாஞ்சையை தாரும். பரிசுத்தம் ஆண்டவரை உன்னதமான ஒரு பலன். ஐயோ, பாவம் ஒரு மனிதனை பலவீனப்படுத்துகிறது. பாவம் ஒரு மனிதனை ஆண்டவரே நிர்பந்தமானவனாய் மாற்றி விடுகிறது. பாவம் ஒரு மனிதனை வெட்கத்துக்குள்ளாக்குகிறது. பாவம் ஒரு மனிதன் பரிகசிக்கப்பட வேண்டியவனாக அவனை நிலைநிறுத்துகிறதான பரிசுத்தம் நீதியாய் ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு வித்திடுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு அதிகமான பரிசுத்தத்தை தாரும், அதிகமான பரிசுத்தத்தை தாரும். என்னுடைய எண்ணங்களில் பரிசுத்தம், என்னுடைய வாஞ்சைகளில் பரிசுத்தம், என்னுடைய விருப்பங்களில் பரிசுத்தம். ஆண்டவரே, பாவத்தை குறித்த வெறுப்பை தாரும், மாம்ச இச்சை குறித்த வெறுப்பை தாரும். அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு காலத்தில் அதற்கு நான் ஒரு பயங்கரமான அடிமை ஆண்டவரே. ஐயோ, நான் திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பயங்கரமான அடிமை. என்னுடைய பார்வைகளில் எவ்வளோ ஆண்டவரே நான் ஐயோ தகப்பனே, ஒரு பயங்கரமான அடிமையாக, ஒரு வேசி மகனாக நான் வாழ்ந்திருக்கிறேன்.
என்னுடைய பார்வையில எத்தனை அசுத்தம், ஒரு பார்வையும் கூட சரியில்லையே. எவ்வளவு ஒரு ஆண்டவரே நீசனாக நான் வாழ்ந்திருக்கிறேனே ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்க என்னோடு கூட இருக்கிறீர். நீர் வாசம் பண்ணுகிறீர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காரியங்கள் எல்லாம் இது என்னால் ஆனதல்ல. இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். நான் ஒரு பரிசுத்தமானவனாய் வாழணும், பரிசுத்த சிந்தனைகளை கொண்டு வாழணும் என்ற அந்த விருப்பங்களும் உம்மால் ஆனது ஆண்டவரே. அது உம்மால் ஆனதுதான். பரிசுத்தம் தான் எனக்கு தேவை. போதும் ஆண்டவரே, அசுத்தத்தில் வாழ்ந்தது போதும். அசுத்தத்தில் நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. அசுத்தத்தில் வாழ்ந்தது எனக்கு போதும் ஆண்டவரே. நான் கரைவிட்டு ஒரு மனுஷனாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. அதற்குரிய பலத்தை எனக்கு தருகிறேன். வாக்கு பண்ணிதைக்கு ஆண்டவரே, உள்ளான மனுஷனில் ஆவியானவரால் பலப்படுத்தப்படுகிற இந்த கிருபையை நீ தருகிறீரே. உள்ளான மனுஷனை பலப்படுதலை, பரிசுத்தத்தை வாஞ்சித்து பலப்படுத்துகிறதை எனக்கு நீர் உதவி செய்கிறீரே. தேவாவியானவரே, தேவாவியானவரே, ஸ்தோத்திரம். ஐயோ, இந்த உலக மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த சிந்தைக்கு வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே இல்லை. அவனால் முடியாது. உனது பலனத்தின்றி அந்த காரியம் விருப்பப்படவும் வாஞ்சிக்கும் அதை ஆண்டவரை செயல்படுத்த முடியாது. ஆனால் தேவாவியானவரே, எவ்வளோ பெரிய கிருபை. பரிசுத்த ஆவியானவரை என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துகிறீரே, பலப்படுத்துகிறீரே, ஸ்திரப்படுத்துகிறீரே ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். சத்தியத்துக்குள் வழி நடத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுக்கிற இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவான்னு சொல்லுகிறது எவ்வளவு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். ஸ்தோத்திர தகப்பனே, சத்தியம் சத்தியம் எனக்கு தேவை. சத்தியவனை விடுதலை ஆகும். விடுதலையின் ஜீவம், விடுதலையின் வாழ்க்கை ஆண்டவரே. ஐயோ, அடிமையாய் வாழ்ந்த காலங்கள் ஆண்டவரே, அடிமையான ஒரு அடிமையாக பாவத்துக்கு ஆண்டவரே, ஒரு அடிமையை போல அந்த பாவத்தின் இச்சைக்கு, பாவத்தின் தூண்டுதலுக்கு ஐயோ, நான் ஒரு அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. ஒரு அடிமையை போல தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னைக்கு ஆண்டவரே பரிசுத்த வாஞ்சை எனக்கு கொடுத்திருக்கிறீர். என்னால் முடியும் என்று அல்ல, அந்த ஒரு எண்ணமே உடைய கிருபை தாண்டா. பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கூட கொடுத்தவர் ஆண்டவர் தானே. இல்லைன்னா எனக்கு அது வந்திருக்காதே. பாவத்துக்கு எதிராக நான் போராடுகிறது என்பது ஒரு பக்கம் ஆண்டவரே, இருந்தாலும் பரிசுத்தமாய் நான் வாழணுன்ற அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அது உம்முடைய காரியம் ஆண்டவரே. தேவா தேவா, அது உம்முடைய காரியம் ஐயா. மகிமையான அந்த வாஞ்சைக்காய் ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஐயோ தகப்பனே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை. ஐயோ, பரிசுத்த ஆவியாருடைய பெயரை சொல்லி பரிசுத்தமற்ற ஆண்டவரே கர்த்தாவே, தங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கண்ணோக்கி பார். ஐயோ, அவருடைய ஆத்துமாக்களை என்னை பார்க்கும் பொழுது நான் அஞ்சுகிறேன் ஆண்டவரே. அவருடைய ஆத்துமாக்களை என்னை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நான் சிந்திக்கிறேன், பரிதவிக்கிறேன். ஐயோ, வஞ்சிக்கப்பட்ட மனதினால தங்களை தாங்களே ஆண்டவரே மாற்றிக்கொள்ளுகிற விதமான மக்களை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஆண்டவரே எவ்வளோ ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறது என்பது பேச்சளவில் இருக்கு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில இல்லையே. ஐயோ, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டு எத்தனை காரியங்கள், கிறிஸ்தவ பாடல்கள் என்ற பெயரில் எத்தனை பெண்கள் உடைகள் சரியில்லையே, உடைகள் சரியில்லை. ஐயோ, உம்முடைய நாமத்துக்கு ஏதாவது வகையெழுத்து இல்லையா? உம்முடைய வேதனைப்படுகிறது இல்லையா? உம்முடைய பெயரை தரித்து தேவதூஷணம் செய்கிறதை குறித்து ஆண்டவரே நீர் மனம் வருந்துகிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் ஆராதிக்கிற ஐயோ தாப்பனே ஆண்டவரே விதமான காரியங்களை நீர் அருவருக்கிறீரையோ. ஐயோ தாப்பனே, ஆனாலும் கூட மக்கள் ஐயோ விளங்கி கொள்ள முடியலையே. ஐயோ தாப்பனே,
ஆண்டவரை விளங்கிக் கொள்ள முடியாத நிலையாய் காணப்படுவதை பார்க்கும் பொழுது என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? ஐயோ தாப்பனே தாப்பனே, எவ்வளோ ஒரு பயங்கரமான இடத்துல ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது பணம் இருக்குது. ஐயோ பணம் இருக்கிற தாப்பனே, பணம் இருக்கிற தாப்பனே, பணம் திருளாய் சேர்த்து இருக்கானா அது ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அழிவுக்கு எதுவாக கொண்டு செல்கிறதே. ஐயோ தாப்பனே தாப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, அழிவுக்கு எதுவாக ஆண்டவரே அது கொண்டு செல்கிறதே. தேவா தேவா, உம்முடைய மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தாப்பனே, உம்முடைய மனம் ஆண்டவரை எவ்வளவு வருத்தப்படுகிறது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ மனிதர்கள் எவ்வளவு பயங்கரமான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. ஐயோ ஆண்டவரே, உணர்த்தி வைக்க மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே, நீர் உணர்த்தி வைக்க மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உணர்த்தி வைக்க மாட்டீரா தகப்பனே? ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஐயோ தேவனே தாப்பனே, நீர் எவ்வளவு சொல்லுகிறேன். அந்த ஏசாயா 3:8 ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்ட, ஐயோ பாழாக்கப்பட்ட நிலமான பாழாக்கப்பட்ட சூழ்நிலை யூதா விழுந்து போயிற்று. ஐயோ ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள் ஒரு காலத்தில் எவ்வளோ பக்தி, ஐயோ மேற்கத்திய நாடுகளை நவருவாயிராங்க, எவ்வளோ மிஷினரி தரிசனங்கள், ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காலங்கள் எல்லாம் போச்சு, விழுந்து போயிற்றே. ஆண்டவரே, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக, ஐயோ உமக்கு எரிச்சல் உண்டாக்கும்படியாக செயல்படுகிற இந்த மக்களை எண்ணி பாரும் ஆண்டவரே. ஐயோ எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, their tongue and their doings, ஐயோ என்ன பேச்சு, எவ்வளோ மாயமாலமான பேச்சு, எவ்வளோ மாயமாலமான பக்தி பேச்சு. ஐயோ ஆண்டவரே, ஐயோ உமக்கு எரிச்சல் உண்டாக்க முடியாது. ஐயோ தாப்பனே, சில சமயங்களில் பார்க்கும் பொழுது சடுதியில் நம்முடைய நியாய தீர்ப்பு விழுந்து விடுகிறது. சடுதியில் நம்முடைய நியாய தீர்ப்பு மனிதர் மேலே விழுகிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, இவ்வளோ ஒரு துணிகரமான விதத்தில் ஆமாண்டவரே அவர்கள் நாமும் மறுக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக இருக்கு, விரோதமாக இருக்கிறது. இட்ஸ் அகைன்ஸ்ட். ஐயோ ஆண்டவர் அவருக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஐயோ உமக்கு எதிராக என்று செய்யப்படும், என்ன செய்யப்படும் ஆண்டவரே? ஐயோ இந்த உலகம் எங்கே போயிட்டு இருக்கு ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ உலகம் எங்கே போயிட்டு இருக்கு? ஐயோ ஆண்டவரே, மத்தியில் நீர் சிலரை உணர செய்ய மாட்டீரா? சிலரை உணர்ந்து தேவன் ஆத்மா சரியான விதத்தில் ஆண்டவரை மாற்றப்படும்படியாக ஐயோ நீ செயல்பட மாட்டீரா? தேவனே தேவனே, ஐயோ உண்மையான ஒரு மன மாற்றத்துக்குள்ளாக மக்களை கொண்டு வர மாட்டீரா? ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரே, ஐயோ நிலையை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறதில்ல இல்லையே. அன்றைக்கு அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேனா? பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களை அறியேன் என்று சொல்வேனா? ஐயோ தாப்பனே, ஐயோ ஆண்டவர், அதே போல பேரிட என்ன சொல்ல முடியும்? எனக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஆண்டவரால் அறியப்படலையே. ஆண்டவரை அவர்கள் அறியறேன்னு சொல்றாங்களே, ஆனால் ஆண்டவரால் அவர்கள் அறியப்படலையே தகப்பனே. இவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையான ஐயோ தேவாவியானவரே, தேவாவியானவரே, இந்த காலங்களில் கிருபையாக இறங்கும் கர்த்தாவே. தேவாவியானவரே, இந்த காலங்களில் இரக்கத்துக்காக நான் கெஞ்சி வருகிறேன், தயவுக்காக நான் கெஞ்சி வருகிறேன், கிருபைக்காக நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. ஐயோ தேவா தேவா, இறங்கும் இறங்கும் ஆண்டவரே. உலோகான ஆண்டவரை விதமான உண்மை ஆண்டவரை எரிச்சல் உண்டாக்கி விரோதமாய் வாழுகிற மக்களாய் ஆண்டவரே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதில் பேரும் மறிச்சிட்டாங்க. ஆனாலும் ஆண்டவரே அறியாமை என்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கு.
ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஐயோ ஆண்டவர், அறிவில்லையே, அறிவில்லையே, வேத அறிவில்லையே, சத்தியத்தின் போதனைக்கு உரிய அறிவில்லையே. ஆண்டவரே மன்னியும், மன்னியும், கிருபையாய் மன்னியும் ஐயா. தேவா தேவா, கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. ஐயோ பரிசுத்த ஆவியானுடைய மெய்யான செயல் ஆண்டவரே. ஐயோ தகப்பனே, ஒருவன் ஆவியினால மறுபடியும் பிறவாவிட்டால், ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் தேவ ஆவியினால மறுபடியும் பிறக்கப்படலையே ஆண்டவரே. அவருடைய நாமத்தை வைத்திருக்கிறார்கள், நாமத்தை தரித்துள்ளாய் ஆண்டவரே. சுற்றி தெரிவிப்பார் அங்க இருக்கிற ஆண்டவரே. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மறுபிறப்படைந்திருக்கிறார்களா? ஐயோ ஆண்டவரே, மறுபிறப்பு தேவையே. பரிசுத்த ஆவியாருடைய மறுபிறப்பு, போனகை. ஐயோ, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை ஆண்டவரே, புதிய வாழ்க்கை. ஐயோ, புதிய சுபாவம், புதிதான ஒரு மாற்றம் பெற்ற வாழ்க்கை, புதிதான நிலையில காணப்படுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, காரியம் என்பது இல்லையே. பரிசுத்த ஆவியானவரே, இல்லை தகப்பனே, இல்லை ஐயா. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய உண்மையான மாற்றம் இல்லை தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லை. ஐயோ, என்ன ஒரு பரிதாபம் இல்லை. ஐயோ, மறுபிறப்பு இல்லையே, மறுபிறப்பு இல்லையே, மறுபிறப்பு இல்லையே, மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை. அதே பழைய மனுஷன், அதே பழைய சுபாவம். ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஐயோ ஆண்டவரே, மறுபடியும் பிறக்கலையே. அதே ஆண்டவரே பொறாமை, அதே பெருமை, அதே தன்னை குறித்த உயர்வானுகிற காரியம், தாழ்மையில் ஆண்டவர் எத்தனை காரியங்கள். அதே பழைய மனுஷன்தான், அதே பழைய ஸ்திரீ தான், அதே ஜோனம் தானே இருக்கு, அதே குணம் தானே இருக்குது. ஒரு மன வருத்தம் இல்லையே. உன்னுடைய பாவத்தை குறித்த பாவத்தையே உணர முடியாத நிலைக்குள்ள, ஐயோ தகப்பனே, பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி இந்த சகோதரி இந்த சகோதரன் செய்கிறாங்களேன்னு சொல்லும் பொழுது அதை குறித்த ஒரு எல்லளவும் ஆண்டவரே உள்ளான உணர்வு இருப்பதை போல தெரிகிறீங்க. ஏன்னா அதைத்தானே மறுபடியும் செய்யறாங்க. ஐயோ ஆண்டவரே, மறுபடியும் பிறவாவிட்டா. ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ மக்கள், ஐயோ நான் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே, மறுபடியும் பிறவாவிட்டா. மறுபடியும் பிறக்கலையே. ஐயோ, அவங்க ஆத்தும நிலை என்னவா? ஐயோ ஆண்டவரே, ஒருவேளை தேவனை அறியாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. தேவனை அறியாம இருந்திருந்தா கூட பரவாயில்லையே. தேவனை அறியாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல கர்த்தாவே. ஆனா தேவனை அறிந்தோம் என்று சொல்லி மோசம் போன தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளுகிற வஞ்சிக்கப்படுகிற காரியமே, ஐயோ அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிற காரியத்தை காலாகாலம் நான்டைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவரை வாழ்ந்த அந்த வாழ்க்கைய ஒரு ஆண்டவரை சனப்போத முற்றிலும் நொறுக்கப்பட்டு சின்னாபனமாக்கப்பட்டுச்சு. நான் உங்களை அறியேன். ஐயோ, அந்த மாதிரி நிலைக்கு ஒருவரும் போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, ஐயோ கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த நிலைக்கு போக வேண்டாம் ஐயா. ஐயோ, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது அந்த நிலைக்கு போனா, ஐயோ ஆண்டவரே, எல்லாம் இடிந்து விழுந்து ஒன்றுமில்லாம போயிற்று. ஐயோ, மணலின் மேல கட்டின புத்தி இல்லாத மக்களா இருக்காங்களே. மணலின் மேல கட்டின வீடு, தங்க வாழ்க்கையெல்லாம் கட்டினாங்க.
ஐயோ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் உணர்த்தி வைக்க மாட்டீரா? இந்த உலகத்துல வாழுகிற காலங்களில நேர்மையாய் தேவனோடு வந்த ஆண்டவரே, நான் உண்மையா மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? நான் உண்மையா மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க விருப்பம் இல்லையே. தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க விருப்பம் இல்லை ஆண்டவரே. இல்ல தாப்பனே, அப்படி தான் மறுபடியும் பிறந்திருக்கோன்றதுல போலியான நம்பிக்கையில எவ்வளவு உறுதிப்பாடு, எவ்வளவு உறுதிப்பாடு. ஐயோ, அது ஆத்தும ரட்சிப்புக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும். அது ஆத்தும ரட்சிப்புக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும் ஐயா. ஐயோ, ஒருவன் மறுபடியும் பெற மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஐயோ ஆண்டவர், இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஐயோ மறுபிறப்பில்லையே, மறுபிறப்பில்லையே, மறுபடியும் பிறந்த உண்மையான அனுபவம் இல்லை, மறுபடியும் பிறந்த என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை சாட்சி இல்லையே. ஐயோ ஆண்டவரே, இதான அருமையான சகோதரீஸ்வரர்களை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே. இதுமான அருமையான சகோதரீஸ்வரர்களை கிருபையாய் மன்னித்து இறங்கும், இறங்கும், இறங்கும். எவ்வளோ காலம் வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. பிசாசு எவ்வளோ காலம் அவங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பான் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியனுடைய செயலுக்கு அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி தீவிரமாய் எதிரடையாய் செயல்படுகிறானே, எதிரடையாய் செயல்படுகிறானே. பொய்யை நம்பும்படியாக அவங்க உள்ளத்துல பேச, பொய்யை அவங்க அப்படியே நம்பிடுறாங்க. நீங்கள் சாகவே சாகதில்லை. ஐயோ, பிசாசு சொன்னா நீங்கள் தேவர்களை போலாவே. எனக்கு ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லி எத்தனை காரியங்களில் ஐயோ ஆண்டவரே வழி விலகி போன மக்கள் எத்தனை பேர். ஒரு காலத்துல ஒருவேளை ஆண்டவரே நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆண்டவரே அனுபவம், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய புதிய அனுபவங்கள் என்று சொல்லி ஊழியர்களால் எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டு ஆவியனுடைய புதிதான ஒரு வெளிப்பாடின் காரியம் என்று சொல்லி ஐயோ ஆண்டவரே வஞ்சிக்கிற ஆவியனால ஆண்டவரே இழுக்கப்பட்ட எத்தனை மக்கள் இன்றைக்கு ஐயோ அவர்களெல்லாம் நீ திருப்ப மாட்டீரா, திருப்ப மாட்டீரா. விதமான மக்களை நீ திருப்ப மாட்டீரா. தேவனே, தேவனே, விதமான மக்களை கிருபையாய் நீ திருப்ப மாட்டீரா. பரிசுத்த ஆவியானவரே, ஐயோ ஒரு பண்ற என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்ப. ஐயோ, நித்தியம் என்பது பயங்கரமானது. எனக்கு மனிதன் ஆண்டவர் எவ்வளோ அந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு எவ்வளோ ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்து, ஆனால் ஆத்மாவை புறக்கணிக்கிறான். ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லை. திரளா நாஸ்தி ஒருவன் ஜீவன் இல்லையே, ஜீவன் இல்லையே. ஐயோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்தவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தப்படுத்துகிறேன். ஆனால் நான் ஒரு பாவி ஆண்டவரை நாள முடியாது இல்லை. ஆனால் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இறங்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக ஆண்டவரே அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக. ஐயோ ஆண்டவரே, என்ன நான் சொல்லக்கூடும் தாப்பனே, நான் என்ன சொல்லக்கூடும் ஐயா. ஐயோ, நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, தேவாயிரங்கும் தனிப்பட்ட மறுபிறப்பின் காரியங்கள். ஐயோ, இன்றைக்கு சபைகளில் மறுபிறப்பை எதிர்பார்க்கலையே ஜனங்கள். மறுபோதுகள் மறுபிறப்பை எதிர்பார்க்கல. மறுபிறப்பை குறித்து பேசுகிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. மறுபிறப்படைய வேண்டும் என்று முக்கியத்துவப்படுத்துறதும் இல்லை. ஐயோ ஆண்டவரே, மறுபிறப்பை புறக்கணிச்சிட்டாங்களே. போனகை ஆனால் எக்கதவை பார்த்து சொன்னீங்க ஆண்டவரே, ஒருவன் மறுபடியும் பெறப்பட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். ஐயோ, நித்தியம் என்பது பயங்கரமானது ஆண்டவரே. நித்தியம் என்பது ஐயோ ஆண்டவரே, நித்தியமாய் முடிவில்லையே. ஐயோ, இந்த அக்கறை ஜுவாலை வேதனைப்படுகிறேன். புழு அவியாதின்ற ஐயோ ஆண்டவரே, பிசாசோட ஐக்கியமா, பிசாசோட ஐயோ அந்த உலகத்துல ஐயோ பொல்லாங்கனுக்கு செவி கொடுக்கிறாங்க. அவன் வைராக்கியம் பாராட்டுகிறான். ஐயோ, இன்றைக்கு எத்தனை சபைகள் சாத்தானின் சபைகளாக இருக்கு.
தனியா சாத்தானின் சபை என்பது இல்லை. அதை விட கிறிஸ்துவின் பெயரால் இன்றைக்கு எத்தனை சபைகள் சாத்தானின் சபைகளாக இருக்கு. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, சாத்தானுக்கு செவி கொடுத்து சத்தியத்துக்கு விலகி போன நிலையை பார்க்கும் பொழுது இத்தனை சபை மக்கள் ஆண்டவரே, எவ்வளோ ஆண்டவரே, எவ்வளோ பணம் இருக்கு. ஐயோ ஆண்டவரே, பொருள் இருக்கு, மனித புகழ்ச்சியும் மனித மேன்மை பாராட்டுகளும் அந்தஸ்துகளும் மற்ற காரியங்களும் ஐயோ ஆண்டவரே முக்கியத்துவம் பெறுகிறது. ஐயோ தெருக்கூட்டமான மக்கள் போறாங்களே, தெருக்கூட்டமான மக்கள் விதமான இடத்துக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க? எதுக்காக போறாங்க? எதுக்காக போறாங்க? ஐயோ ஆண்டவரே, நான் மறுபுறப்படைய வேண்டும் என்றல்ல, நான் என்னுடைய பிள்ளையாக உண்மையான பிள்ளையாய் காணப்பட வேண்டும் என்றல்ல. ஐயோ தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக போறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன செய்வது? ஐயோ தகப்பனே, எங்க போயிட்டு இருக்குது ஆண்டவரே, எங்க போயிட்டு இருக்குது? ஐயோ ஏன் தகப்பனே இந்த நிலை இப்படி போயிருச்சு? பரிசுத்த ஆவியானவரை ஏன் இன்றைக்கு தெய்வ பயமில்லாத ஒரு நிலையில கிறிஸ்தவம் ஓடிக்கொண்டிருக்குதே? பாரம்பரியத்தை முக்கியப்படுத்தி புதிய ஆண்டவரே சடங்குகள், சடங்காச்சாரங்கள், ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குதே. புதிய புதிய வெளிப்பாடுகள் சொல்லிட்டு ஐயோ வேதத்துக்கு புறம்பான விதங்களில போதிக்கப்படுகிற எத்தனை காரியங்கள், அருகே கொண்டு போன எத்தனை கோடிக்கணக்கான மக்கள். ஐயோ ஆண்டவரே, என்ன சொல்லக்கூடும் ஐயா? என்ன சொல்ல முடியும் ஆண்டு? இவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் ஆண்டவரே கதறினால் நலமாக இருக்குமே, அழுதால் நலமாக இருக்குமே. ஆண்டவரே, 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 நான் கதறினால் அது நலமாக இருக்குமே. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கதறினால் நலமாக இருக்கும். ஐயோ தேவா, தேவா, ஐயோ நான் கதறுவேனால் அது நலமாக இருக்குமே. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, இறக்கலின் பிதாவே, நான் கதறுவேன் ஆண்டவரே. மான ஜனங்களுக்காக நான் நோக்கி கெஞ்சி வருகிற ஆண்டவரே, அவர்களுக்காக பரிதவிக்கிற. ஐயோ என்னுடைய அருமையான சொல் வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே போய் கொண்டிருக்கிறேன். ஐயோ இந்த காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையில போயும் அதை உணரக்கூடாபடிக்கு ஐயோ ஆண்டவரே, நோயின் காலத்தை போல வெள்ளம் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஐயோ மறுபிறப்பில்லையே, மறுபிறப்பு சபைகளில் இல்லையே. போதல் மறுபிறப்பை வருது கவலைப்படல ஆண்டவர். ஆட்கள் சேர்க்கிறாங்க, பண வருமானத்துக்கு ஆட்கள் சேர்க்கிறாங்க, அநேகர் சேர்க்கிறாங்க, பணத்தை தள்ளுறாங்க. பணத்தை அதிகமாக குப்பையை போல எடுத்து செல்லுகிறார்கள். ஐயோ ஐயோ தகப்பனே, ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளோ ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தர்மையான போதகர்களும் ஆண்டவரே, வஞ்சிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தர்மையான ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தாவே, அநேக ஆண்டவரே கிறிஸ்தவ மக்களும் மீட்கப்படணுமே. ஆண்டவரே மீட்கப்படணுமே. தேவா நீர் இறங்கும் ஐயா, மீட்கப்படணுமே. ஆண்டவரே மீட்கப்படணுமே. ஐயோ கர்த்தாவே, மீட்கப்படணும் அண்ணா. இல்ல கர்த்தாவே, மீட்கப்படணும் தாப்பனே. நீ இறங்கி மீட்டர்லுமையா. ஐயோ கர்த்தாவே, நீங்க விட்டுடுவீங்களா? விதமான மக்களை விட்டுடுவீங்களா? இந்த ஆண்டவரே, ஐயோ மறுபிறப்படையாத ஆண்டவரே, கூட்டமான மக்கள், மறுபிறப்பு இல்லை, ஆனால் கூட்டம் பெருசு, லட்சக்கணக்கான மக்கள். இங்கே சபைகளில் கூட்டம் பெருசா இருக்கு, ஆனால் மறுபிறப்பில்லையே. ஐயோ மோட்ச ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஆண்டவரே காரியம் காணப்படவில்லையே. ஐயோ மன்னியும் தகப்பனே, கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் மன்னித்தருளும் ஐயா. ஐயோ கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும் ஐயா. ஐயோ தேவா, மே நோக்கி கெஞ்சுகிறேன்.
ஆவியானவரே, நீர் மறுபிறப்பை தாரும், மறுபிறப்பை தாரும், மறுபிறப்பின் ஆண்டவரே காரியத்தை நடப்பியுமையா. பசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. மறுபிறப்பு அடையணும் தாப்பனே. ஐயோ, மறுபிறப்பு கண்டிப்பா அடையணும். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா. ஐயோ தகப்பனே, ஆண்டவரே, இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயோ மகனே, சமையல் இருதயத்துல எவ்வளோ சத்தியத்தை போதித்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, மக்கள் உண்மையான அர்ப்பணிப்பு இல்லை இல்லை நான் நினைச்சிட்டு மனதை அதிகமாக வேதனைப்படுத்தினான். உண்மை ஆண்டவரே, மறுபிறப்படைய மறுபிறப்படையாத நிலங்களாக்கி இப்படி அவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்க முடியும்னு பார்க்கும் பொழுது தாப்பனே, ஆவியானவரே, இந்த சபையில ஐயோ ஆத்துமாக்களே ஆண்டவரே மறுபிறப்படைச்சு பாவத்தினாலும் அக்கிரமத்தினால் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரெசரக்ஷன், the power of resurrection. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பின அதே தேவாவியானவர், அதே தேவாவியானவர் ஆண்டவரே கல்லான இந்த இருதயங்களில் செயல்படவில்லை என்றால், கல்லான இருதயங்களில் அதே ஆவியானவர் ஐயோ செயல்படவில்லை என்றால் மறுபிறப்பில்லையே, மறுபடியும் பிறந்த காரியம் இல்லை. ஐயோ, அவங்கள ஆண்டவரே சொல்ல போனா என்ன சொல்றதுனே எனக்கு புரியல தகப்பனே. இல்லை ஆண்டவரே, முடியாதே. ஆனால் அப்படியே விட்டுட முடியுமா? இல்லையே. அவளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த சபையில உயிர்ப்பித்தல் ஆண்டவரே, உயிர் மீழ்ச்சி தேவை, உயிர்ப்பித்தல் தேவை. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன உயிர்ப்பித்தல் தேவை ஆண்டவரே. ஐயோ, உயிர்ப்பித்தல் தேவையாக இருக்கிறது தகப்பனே. ஐயோ, சபையினர் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ சத்தியத்தை எடுத்து பேசினாலும் இருதயத்தில் எந்த சலனம் இல்லாத நிலை போய் கொண்டிருக்கவளை பார்க்கும் பொழுது சோர்வுகளான சோர்வுகள், தளர்வுகள். ஐயோ ஆண்டவரே, அவங்க மறுபிறப்படையிலேயே. ஐயோ, இன்றைக்கு சபைகளில் ஆட்கள் சேர்க்கிறாங்க, மறுபிறப்படைந்தவர்கள் எங்கே, மறுபடியும் பிறந்தவர்கள் எங்கே? ஐயோ ஆண்டவரே, எந்த போதகன் ஆத்துமாக்கள் மறுபிறப்படைய வேண்டும் என்று சொல்லி ஐயோ மனம் திரும்பலை குறித்து, மறுபிறப்பை குறித்து, புதிய வாழ்க்கையை குறித்து, ஐயோ ஆத்தும ரட்சிப்பை குறித்து போதிக்கிறையே, போதிக்கிறையே. எத்தனையோ ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஊழியன் ஐயோ எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வஞ்சிக்கிறானே. ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஊழியன் ஆயிரக்கணக்கான மக்களை வஞ்சிக்கிறான். ஐயோ, இதுதான் உண்மையான நிலை. ஐயோ, இதுதான் உண்மையான நிலை. ஐயோ ஆண்டவரே, ஐயோ என்னுடைய இந்த சபையை கண்ணோக்கி பாருமையா. ஐயோ, நீங்க கிரியை செய்யலாம் ஆண்டவரே. என்னுடைய ஊழியம் வருதா? என்னுடைய ஊழியம் வருதா ஆண்டவரே? நிச்சயமாக அது முற்றிலும் வருதா? ஐயோ ஆண்டவரே, அது முற்றிலுமாக வருதா தானே? வருதாவாகவே இருக்கிறதே. ஐயோ தாப்பனே, அவங்க மறுபிறப்படையாம போன எங்க போவாங்க? எங்க போவாங்க? அவருடைய ஆத்ம நிலை எங்க போகும்? ஐயோ, தெய்வ பயம் இல்லையே, தேவனை குறித்த அச்சம் இல்லை, தேவனுடைய அன்பை குறித்த விளங்குதல் இல்லை. ஐயோ ஆண்டவரே, என்ன சொல்லட்டும்? ஐயோ தேவா, நீர் மாற்ற மாட்டேன். என்னுடைய குடும்பத்தில் கூட பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த கல்லான இருதயங்களை எல்லாவற்றை பார்க்க திருக்கும் மகா கேடுள்ள ஒரு இருதயம் இது. இவ்வளோ உண்மையாண்டு எல்லாவற்றை பார்க்கலாம். இருதயமோ தெருக்கு மகா கேடு. ஆனால் அந்த கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறீரே, எங்கள் மத்தியில் வியாபித்திருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. ஐயோ ஆண்டவரே, நீர் வாரம். இன்றைக்கு கூட இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம் என்னும் பொழுது தாப்பனே, ஐயோ தாப்பனே, எவ்வளோ காலம் இந்த உயிர் ஆண்டவரே இரும்பை போல இருக்க முடியும்? ஒரு சின்ன வியாதி எவ்வளோ சீக்கிரம் சோர்வை உண்டாக்கிறது.
ஒரு சின்ன வியாதி எவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கையெல்லாம் இழக்கப்பட்டது. ஒரு சின்ன வியாதி தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்துருது. மனம் நொந்துகிற நிலை, தன்னைத்தானே ஆண்டவரே சகிக்க முடியாத நிலை. எப்படி ஐயோ தேவா தேவா, ஐயோ இந்த சபையை நோக்கி பாருமையா. இல்லை தாப்பனே, நாம விட போவதில்லை, நாமளை விட போவதில்லை ஆண்டவரே. இல்லை இல்லை ஆண்டவரே, நாங்கள் விட போவதில்லை, நீங்கள் ரட்சிக்கணும். ஐயோ நீங்கள் என்ன கொண்டு போட்டாலும் நம்ம நம்பிக்கை இருப்பேன் சொன்ன மாதிரி அது யோபு போல தான் எனக்கு ஜெபிக்க வேணும் ஆண்டவரே. ஏன்னா ஒருவேளை நீங்கள் கொன்று போட்டா கூட தகப்பனே தகப்பனே, நான் அந்த விசுவாசத்தோடு தான் மறிப்பேன்ற அந்த ஒரு காரியம் இருக்கணும். ஐயோ எத்தனை பேர் சபையில் உண்மையா மறுபிறப்படைந்திருக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே, ஆவின் கனிகளை எல்லாம் பார்க்கல இல்லையே. ஐயோ ஆண்டவரே, இல்லை நான் இப்படி நான் மறுபிறப்படைந்தேன்னு நான் சொல்றது இது எப்படி அங்கீகரிக்கப்படணும்? எப்படி ஒரு பாவி மனம் திரும்பலை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரே, மறுபிறப்பு இல்லையே, மறுபிறப்பு இல்லையே. மறுபடியும் பிறந்த காரியம், புதிய இருதயம் இல்லை, புதிய அதே திருக்கான இருதயம், அதே ஆண்டவரே மாற்றப்படாத சுபாவம், இதயத்திலிருந்து எல்லாம் அசுத்தம் வருகிறது. ஐயோ அந்த மார்க் 7 சொந்தமாக ஐயோ ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, நான் என்ன சொல்ல முடியும் ஐயா, நான் என்ன சொல்ல முடியும் தாப்பனே. ஐயோ அந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, என் இருதயம் ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, எதுக்காக ஆண்டவரே, ஏன் எதுக்காக இவங்க ஆலயத்தை தேடி வர்றாங்க? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, எதுக்காக தாப்பனே, எதுக்காக? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ தாப்பனே, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? இல்லை தாப்பனே, ஐயோ தேவா தேவா, ஐயோ ஆண்டவரே, நீர் எவ்வளோ எச்சரித்தீர் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இன்றைக்கு எத்தனை காரியங்கள், ஐயோ ஆண்டவரே, எத்தனை காரியங்கள், இந்த இருதயத்திலிருந்து எவ்வளோ பொல்லாத காரியங்கள் வருகிறது ஆண்டவரே ஆண்டவரே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாப்பனே, தெய்வீக சுபாவமிக்க ஐயோ கர்த்தாவே ஆண்டவரே, அந்த மார்க் 7:20 எப்படி என் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை, ஐயோ ஈவில் தாட்ஸ் ஆண்டவரே, ஏதாவது ஒரு பொல்லாத எண்ணம் திருமலமா வருகிற ஒரு மற்றவங்க முன்னேறத கூட விரும்புகிற ஆவிக்குரிய பிரகாரமா ஆண்டவரே, பொறாமைகள் ஆவிக்குரிய பிரேமம், ஐயோ அது ஆவிக்குரிய ஆண்டவரே காரியம் இல்லையே. ஆவியார் இருந்தா ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இன்னொரு சகோதரனோ சகோதரியோ தேவனுடைய சரியான சத்தியத்தை போதிக்கும் பொழுது ஆத்துமாக்கள் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா ஆண்டவரே, அது மிகையாகாது. அது ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே முடியாது, அது மிகையாகாது தாப்பனே. ஐயோ கர்த்தாவே, பொல்லாத எண்ணங்கள், விபசாரம், வேசித்தனம், கொலைபாதகம் இதெல்லாம் உள்ளத்துல இருக்கு ஆண்டவரே. ஒரு வெறுப்பான களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடான ஒரு எண்ணம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் இருதயத்தை தீட்டுப்படுத்தி ஐயோ தாப்பனே அழித்து கொண்டிருக்கிறதே, அழித்து கொண்டிருக்கிறதே, அதை உணர முடியலையே. ஐயோ தாப்பனே, அடியேனே ஆண்டவரே, நாளுக்கு நாள் சுத்திகரியும், நாளுக்கு நாள் சுத்திகரி, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமாயிருக்கணும், பரிசுத்தமாகட்டும், அது எனக்கு தேவை ஆண்டவரே. எனக்கு அளவில்லாத பரிசுத்தத்தை தார். ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, அளவில்லாத அந்த பரிசுத்தத்தை தாரும். அடியனுடைய குடும்பத்தில் கூட ஆண்டவரே, நபரை காஞ்ச வைக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நேர் கிரியை செய்யும். நீங்க கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையது. மறுபடியும் பிறந்த வாழ்க்கை, உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை,
பாவத்தில் மரித்த வாழ்க்கையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? பாவத்திலிருந்து மரித்த வாழ்க்கையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லையா? ஐயோ, புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, அடியே என்னை குடும்ப நபருக்கு ஆசை இல்லை ஆண்டவரே. ஐயோ தேவா, இல்லை விட்டு விடாதரம், இல்லை தாப்பன், இல்லை நான் நரக ஆக்கணையில் எவ்வளோ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ ஆண்டவரே, என்ன பிரயோஜனம்? இழக்க கொடுத்த ஒரு பரிதாப நிலை, இழக்க கொடுத்த ஒரு பரிதாப நிலை. ஐயோ, மீட்க முடியாத ஒரு வேலை பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஐயோ சொந்த குடும்ப நபர்கள், ஐயோ ஆண்டவரே, சொந்த மக்கள் நரகத்தில் வேதனைப்படுது. ஆமாண்டவரே, பரலோகத்திலிருந்து நரகத்தை பார்ப்பார்கள், நரகத்திலிருந்து பரலோகத்தை பார்ப்பார்கள். ஆமாண்டவரே, ஐஸ்வர்யவான் பரலோகத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுறான். பரலோகத்திலிருந்து ஆபிரகாம் பேசுறாரு நரகத்துல. ஐயோ ஆண்டவரே, ஐயோ இவங்களெல்லாம் இப்படி ஆயிட்டாங்களே, இவ்வளோ சத்தியத்தை போதித்து கேட்காம போயிட்டாங்களே. ஐயோ, ஒரு நாள் ஆண்டவரே, நான் அந்த பரலோகத்தில் இருந்தவர்களை பார்ப்பேன். ஐயோ, நான் பரலோகத்துக்கு போவேன் நான் என்பதை குறித்து எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என்னுடைய பாவத்துக்காக என் ரட்சகர் மரித்த அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்தை தவிர எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நான் பாவியிலும் பாவி, பாவியிலும் பாவி ஆண்டவரே, சீர்கேடான ஒரு பாவி, பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்லுகிற அந்த பவுலை போல ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒரு சீர்கேடான பாவி ஆயிற்றேன். ஐயோ தகப்பனே, என்னுடைய சீர்கேடு கொடியது. ஆனா என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவுற இயேசுவின் ரத்தம் தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்காக என் பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த இயேசுவின் ரட்சகராகிய அன்புக்கு என்னத்தை செலுத்தும்? ஐயோ, எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் நீதிமான் அல்ல, நீதிமானாக்கப்பட்டேன். நான் நீதிமான் அல்ல, நீதிமானாக்கப்பட்டேன். ஜஸ்டிஃபையர் தி சின்னர், ஒரு பாவியை நீதிமானாக்குகிறார். ஆண்டவரே, இயேசுவின் சிலுவைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் அந்த மரணத்துக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஆண்டவரே கர்த்தாவே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்துல பாடுகள் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் காணப்படுவதற்கு அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, நான் நீதிமான் என்னல்ல, பாவிகளிலும் பிரதான பாவிதானா, எனக்காக நீர் மரித்தீர், என் பாவங்களை சுமந்து தீர்த்தீர், என் பாவங்களை சுமந்து தீர்த்து அவட்டு கொட்டி. ஐயோ, ஒருவேளை ஆண்டவரே, நம் மோட்சத்திலிருந்து இந்த உலகத்தில் என்னுடைய குடும்ப மக்கள் ஆண்டவர்களுக்காக நான் உழைக்கிறேன், செய்கிறேன் பல காரியங்கள். ஆனா அவளை பார்க்கும் பொழுது தாப்பனே, ஒன்னே ஒன்று, தேவ நீதியாய் செய்திருக்கிறார். இவ்வளோ தருணங்கள் கிடைச்சது, இவ்வளோ தருணங்கள் கிடைச்சது. ஆனா மனம் திரும்பலையே. ஐயோ, ஆனா அப்படி போக வேண்டாம், இந்த மாதிரி ஒரு காரியம் வேண்டாம். என்னுடைய குடும்ப மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த நபருக்காக, இந்த ரெண்டு நபருக்காக, இந்த 2 நபரும் 3 நபருக்காக வைக்க நெருங்கிய குடும்ப மக்கள் ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆவியானவரே மாலை கூடும் இங்கே செய்யணும் ஆண்டவரே, மறுவரப்படையை செய்யணும், மறுவரப்படையை செய்யணும் ஆண்டவரே. இல்லை தாப்பனே, இல்லை இல்லை, வேற நம்பிக்கையிலேயே மறுவரப்படையணுமே, மறுவரப்படையணுமே. அன்பின் ஆண்டவரே, நீர் மறுபடைப்படை செய்யணும் தகப்பனே. ஐயோ, பெரிதொரு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ விட்டு விடாதரும் கெஞ்சி பிரார்த்திக்கிற ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரெல்லாம் மோட்ச ராஜ்யத்து வர சேரும். உலகத்தில் ஒருவேளை குடும்ப மக்களாக நீ கொடுத்திருக்கிறீர், நித்தியத்தில் ஆண்டவரே குடும்ப மக்கள் இல்லைன்ற இந்த நிலையில போக வேண்டாம். ஏன் கிருபையாய் இறங்கும். ஐயோ ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும் ஐயா,
கிருபையாய் இறங்கும் ஐயா. அன்பின் ஆண்டவரே கிருபையாய் இறங்கும். தேவாதி தேவனே கிருபையாய் இறங்கும். அன்பின் ரட்சகரே, வேற நான் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இந்த குடும்ப மக்கள், அழிந்து வந்த சபை மக்கள், ஐயோ நான் பார்க்கும் பொழுது எவ்வளோ இந்த வாரம் பிரசவமான அந்த மக்கள் மறுவரப்படையில பரிசுத்த ஆவியானவரே, நீங்க மட்டும்தானே மறுவரப்படைச்சு, நீர் மட்டுமே மறுவரப்படைச்சு செய்யும் ஆண்டவரே. சபையிலும் குடும்ப மக்கள் ஒரு செஞ்சுதான் இல்லை தகப்பனே செய்த பரலோ ராஜ்யம் மேல வந்த மன்னப்படு செய்தர்களும் ஆண்டவரே செய்தர்களும் ஆண்டவரே ஆண்டவரே நிறைவேற்றி விடாதிரும். செய்யும் கத்தாவே செய்யும். இரக்கமாயிரம் கத்தாவே, நீர் இரக்கமாயிரம், கிருபையாயிரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.